All glory be to God. இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு ஜெபத்தில் விழித்திருங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 21 அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒரு முறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் இயேசுவின் அருகிலே சென்று, ஐயா, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மத்தேயு 24 அதிகாரத்திலும் பரிசுத்த லூக்கா 21 அதிகாரத்திலும் மார்க் 13 அதிகாரத்திலும் விபரமாக பதில் சொல்லுகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனத்தில் கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, என் பிள்ளைகளே, என் சீடர்களே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும்? 2 காரியங்களை அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். ஒன்று, இனி சம்பவிக்கும் காரியங்கள் கொடியதாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும். அவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை என்றால் இனி சம்பவிக்க போகிற அந்த கொடிதான காரியத்திலிருந்து உங்களால் தப்ப முடியாது. இரண்டாவதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். அதற்காக விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை என்றால் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரவான்களாக நிற்க முடியாது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் எனக்கும் விவரிக்க முடியாத ஒரு பாடுகள் வரும். இக்கட்டு, நெருக்கடி, போராட்டங்கள், ஆபத்துக்கள் வரும். அவைகளுக்கு நீங்களும் நானும் தப்பணும். பாடுகள், உபத்திரவங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பெரு வெள்ளம் வருவதற்கு முன்பதாக அணை கட்டுவார்கள். வருமுன் காப்போம் என்று சொல்லுகிறார்கள். வந்த பின்பு பார்ப்போம் என்பது கேர்லெஸ் ஸ்பிரிட். வந்த பின்பு எதையும் நம்மால் சமாளிக்க முடியாது. கொரோனா நம்மை அட்டாக் பண்ணுவதற்கு முன்பதாக, கொரோனா வைரஸ் உங்களை தாக்குவதற்கு முன்பதாக ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. காரணம், வியாதி வந்துட்ட, கொரோனா வந்த பிறகு அதை சமாளிக்க முடியாது. அது வருவதற்கு முன்பதாகவே தடுப்பூசி போட்டுக்கொண்டால் அந்த தடுப்பூசி கொரோனா வைரஸை துரத்தும், அல்லது அந்த தடுப்பூசி கொரோனா வைரஸில் இருந்து நம்மை பாதுகாக்கும். ஏன்? சிறு சிறு குழந்தைகளுக்கு பல தடுப்பூசிகள் போடுகிறார்கள். எதற்காக பல தடுப்பூசிகள் போடப்படுகிறது? சிறு குழந்தைகளை பல வியாதி கிருமிகள் தாக்கும்.
இந்த தடுப்பூசி போடும்போது அந்த தடுப்பூசி அந்த குழந்தைகளை அந்த வியாதி கிருமியில் இருந்து பாதுகாக்கும். தீமையிலே ஆபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபம்தான் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாக்கும். மத்தேயு 21:46 வசனத்தில் விழித்திருந்து ஜெபியுங்கள். லூக்கா 21:36 ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின நற்செய்தி புத்தகம் 26:41 வசனம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீடர்களோ தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கல, விழித்திருந்து ஜெபிக்கல. என்ன நடந்தது? இக்கட்டு வந்தது, நெருக்கடி வந்தது, ஆபத்து வந்தது. விழித்திருந்து ஜெபிக்காத எல்லா சீடர்களும் ஓடோடி விட்டார்கள். கவனித்தீர்களா? மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக நிற்பதற்கு நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலே நாம் பறக்க வேண்டுமா? நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் வாழணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிதான மகத்தான ஒரு ஆயுதத்தை கொடுத்து இருக்கிறார். அந்த ஆயுதத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஜெபம். உங்க ஜெபம்தான் உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாக்கும். ஜெபம் இல்லாத வீடு சாத்தானை இம்மை பண்ணுவதற்கு கதவை திறந்து வைத்திருக்கிற ஒரு வீடு. உங்க ஜெபம்தான் இந்த தேசத்திற்கும் திருசபைக்கும் எழுப்புதலை உருவாக்கக்கூடிய ஒரு உபகரணமாகும். உங்க ஜெபம்தான் குடும்பங்களை அன்பினாலே ஐக்கியத்தினாலே கட்டி எழுப்பி பிரகாசிக்க செய்ய முடியும். எனவே நமக்கு ஜெபம் என்பது ஒரு ஜீவன், முதுகெலும்பு, சுவாசம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஜெபத்திலே விழித்திருக்கணும். ஜெபத்திலே ஜாக்கிரதையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை ஒரு விஷப்பூச்சி பாம்பு கடித்து விட்டால் மருத்துவர்கள் அந்த விஷத்தை முறிக்கும் மருந்தை அந்த மனிதனுக்குள் செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் தூங்கக்கூடாது, அந்த மனிதன் தூங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏன்? பாம்பினால் கடி உண்ட அந்த மனிதன் தூங்கக்கூடாது. அந்த மனிதன் தூங்கினால் அந்த பாம்பின் விஷயம் உடல் முழுவதும் பரவி அந்த மனிதனை சாகடித்து விடும், கொன்றுவிடும். அதுபோல நாம் விழிப்போடு இல்லை என்றால் இந்த பாவ விஷம் நம்முடைய முழு ஆத்துமாவிலே பரவி நமக்கு மரணத்தை தரும். எனவே நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு ஜெபிக்கணும், விழிப்போடு ஜெபிக்கணும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ ஜெபம் மிக முக்கியமானது என்று சொல்லுகிறீர்கள் பாஸ்டர். இந்த ஜெபத்திற்கு யாரை நான் முன்மாதிரியாக வைத்துக் கொள்வது? ஜெபத்திற்கு ரோல் மாடல் யாரு? நான் சொல்லட்டுமா? இயேசு ஒருவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஜெபத்திற்கும் முன்மாதிரி. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பிரியமானவர்களே, லூக்கா 3:21 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஜெபிக்கிறார். வானம் திறக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் பெறும்போதே ஜெபிக்கிறார்.
பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு செய்வதற்கு முன்பதாக ஊழியத்தின் ஆரம்பத்திலே 40 நாட்கள் அப்பம் புசிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் 40 நாட்கள் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். மார்க்கு முதல் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை இருட்டோட எழுந்து இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆல்மண்ட் பிரேயரை போல ரோம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். உபவாசத்திலே அவர்தான் முன்மாதிரி, ஆல்மண்ட் பிரேயர்ல அவர்தான் முன்மாதிரி, அதிகால வேளையிலே எழுந்து ஜெபிப்பதற்கு அவர்தான் முன்மாதிரி. பிரியமானவர்களே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு தன் வாழ்க்கையின் முடிவின் நேரத்திலே, இறுதியான நேரத்திலே வேற யாரையும் சென்று பார்க்கவில்லை. தன் வாழ்நாளில் இறுதியான ஒரு நேரத்திலே கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார், முள்முடி சூட்டப்பட்டவராக இருக்கிறார். கடுமையான வெயில்கள். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட பெரும் பகுதி உங்களுக்காக எனக்காக மன்றாடி ஜெபித்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உங்களுக்கும் எனக்கும் ஜெபத்திற்கு ஒரு முன்மாதிரி. வேறு யாரும் வேண்டாம். நமக்கு முன்மாதிரியாக இயேசு இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், எந்த பரிசுத்தவானையும் பின்பற்றாதுங்க, என்னை பின்பற்றுங்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜெப வீரர். உள்ளத்தை ஊற்றி மன்றாடுகிறார். பெருமூச்சுகளோடும் வியாக்குலத்தோடும் விண்ணப்பம் செய்கிறவராய் இயேசு ஒருவர்தான். இயேசுவினுடைய ஜெப ஜீவியம் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்கும்படியாக ஏவுகிறது, தட்டி எழுப்புகிறது, உற்சாகப்படுத்துகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளிலே ஒரு முறை எப்படி ஜெபித்தார் என்கிற ஒரு வேத பகுதியை கொண்டு கொஞ்ச நேரம் நான் பேசி நான் முடித்து விடுகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 14:23. இங்கு இயேசு தனித்து ஜெபிப்பதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையாக ஜெபிக்க வாஞ்சித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தனித்து ஜெபிப்பது, இண்டிவிஜுவல் பிரேயர், பர்சனல் பிரேயர் மிக 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 முக்கியமானது. தனித்து ஜெபிக்கும் போதுதான் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க முடியும். தனித்து ஜெபிக்கும் போதுதான் தன்னுடைய மனதின் அறையை தேவனிடத்தில் திறந்து காட்ட முடியும். தனித்து ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்திலே தன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை வெளிப்படுத்த முடியும். அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக பதிலை தருவார். தனித்து ஜெபிக்கிறீர்களா? குடும்பத்தோடு ஜெபிப்பது வேறு, ஆலயத்தில் சென்று ஜெபிப்பது வேறு, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஜெபிப்பது வேறு. நான் அதை குறிப்பிடவில்லை.
இயேசு கிறிஸ்து ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு பர்சனல் பிரேயர், இண்டிவிஜுவல் பிரேயர், அது மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 42 அதிகாரம் 32 அதிகாரம் 24 வசனம். ஆதியாகமம் 32 24 வசனம். பக்தனாகிய யாக்கோபு தனித்து அங்கு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். பக்தனாகிய யாக்கோபின் மனதிலே பல போராட்டங்கள், பல கலக்கங்கள் அவனை வாட்டி வதைத்தது. இந்த போராட்டங்கள், கலக்கங்கள், இக்கட்டுகள் அவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ வேலைக்காரர்களோ யாருக்கும் தெரியாது. தன் அண்ணன் ஏசா எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறானோ தெரியவில்லையே. அது ஒரு திகில், அச்சம், பயம். ஏசா எந்த நிலைமையில் தன்னை சந்திக்க வருகிறான், வரும்போது கொண்டு விடுவானோ ஒரு கலக்கம், பயம், நடுக்கம் காணப்படுகிறது. ஆதியாகமம் 32 23 வசனம் வாசித்து பாருங்கள். தன்னுடைய மனைவிகளை, தன்னுடைய 11 பிள்ளைகளை, தன்னுடைய பரிவாரங்களை, தன்னுடைய வேலைக்காரர்களை அக்கறைப்படுத்தினான். மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு ஜெபிக்கும் போது தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். இப்பொழுது தனிமையாக இருக்கிறான். யாக்கோபு இப்பொழுது தனித்து ஜெபிக்கிறான். வெற்றியும் கண்டான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தனித்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபிக்க போனார். யாக்கோபு தனித்து ஜெபித்தான், ஜெயம் பெற்றான். லூக்கா 5 அதிகாரம் 16 வசனம். இயேசு வனாந்தரத்தில் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, ஒரு குளத்திலே நீர் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அந்த குளத்திற்கு அருகாமையில் இருக்கிற வயல்களில் பயிர் வாடி இருக்கிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். காரணம் என்ன? குளத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு, கால்வாயில தண்ணி போகுது, ஆனா இங்க பயிரெல்லாம் வாடி இருக்கிறதே என்ன என்று இறுதியிலே ஒன்று கண்டுபிடித்தார்கள். அந்த குளத்தில் இருந்து வயலுக்கு செல்லக்கூடிய கால்வாயிலே அடைப்புகள் ஏராளம். கழிவு பொருட்கள் அந்த கால்வாயை அடைத்திருக்கிறது. மரத்தின் இலைகள் அந்த கால்வாயை அடைத்திருக்கிறது. கந்த துணிகள் எல்லாம் அந்த கால்வாயை அடைத்திருக்கிறது. தேவை அற்றவை எல்லாம் அந்த கால்வாயை அடைத்திருக்கிறது. இப்போ அந்த குளத்தில் இருந்து கால்வாய் மூலமாக வயல்களுக்கு தண்ணீர் போகல. தேவை அற்றவைகளை, கால்வாயில் அடைக்கப்பட்டவைகளை அகற்றின பின்பு தண்ணீர் கால்வாயில் ஃப்ரீயா போச்சுங்க. இப்போ பயிரை பார்த்தா பச்சை பசேல் என்று இருக்கிறது. பயிர்கள் புத்துயிர் பெற்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாமும் ஜெபிக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. வாழ்க்கையிலே செழிப்பு, மேன்மை, உயர்வு இல்லை. காரணம் என்ன? இந்த ஜெபத்திலே முன்னேற முடியாத அளவுக்கு அழுக்குகள் இருக்கிறது. அவைகளை அகற்றப்பட வேண்டும். ஜெபத்திற்கு தடையாக இருப்பவர்களை அகற்றுங்கள். அன்றைக்கு யாக்கோபு தன் மனைவிகளை, பிள்ளைகளை, வேலைக்காரர்களை
பரிவாரங்களை அகற்றினான். நல்லது. ஆனால் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் சொல்லட்டும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற தேவையற்ற காரியங்களை அகற்றி விடுங்கள். ஜெபிப்பதற்கு முன்பு அக்கிரம சிந்தை இருக்கிறதா? அகற்றி விடுங்கள். ஜெபிக்கும் போது வீணான வார்த்தைகளை சொல்லி அழுப்புகிறீர்களா? அகற்றி விடுங்கள். ஜெபிக்கும் போது மனுஷர்கள் காணும்படி ஜெபிக்கிறீர்களா? அப்படி ஜெபிக்காதீர்கள். ஜெபிக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும். செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, அதை அகற்றுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜெபிக்கும் போது அவிசுவாசத்தோடு ஜெபிக்காதீர்கள். யாக்கோபு 4:3, ஜெபிக்கும் போது சுய இச்சைகளை அகற்றுங்கள். ஜெபிக்கும் போது தூக்கம் வரும், அதை அகற்றுங்கள். நிர்விசாரத்தை அகற்றுங்கள். ஜெபிக்கும் போது மன சோர்வு நம்மை அழுத்தும், அதை அகற்றுங்கள். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம், இந்த கல் நெஞ்சை அகற்றுங்கள், இரக்க குணம் இருக்கட்டும். அப்பொழுது இந்த ஜெபம் என்கிற கால்வாயில் இருந்து ஜெபம் புறப்படும். நம் தேவாதி தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், நம்மை உயர்த்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திலே நாம் நம்மை ஒடுக்கி ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கும் போது படிப்புகளை, பட்டங்களை, பகுத்தறிவுகளை அதை அக்கறைப்படுத்துங்க, அதை தள்ளி போடுங்க. நான் துயரோடு சொல்லட்டும், இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு தனித்து ஜெபிக்கும் மனப்பக்குவம் இல்லை. அப்படி இருந்தும் ஜெபத்திற்கு தடையான காரியத்தை வைத்துக் கொண்டே ஜெபிக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் எங்கு போனா காரியம் நடக்கும், யாரை பிடிச்சா காரியம் நடக்கும் என்று வடக்குக்கும் தெற்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லட்டும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவதற்கு முன்பதாக இயேசுவின் பாதப்படிக்கு ஓடுங்கள். தனித்து இயேசுனுடைய சமூகத்திலே அழுது ஜெபியுங்கள், மன்றாடி ஜெபியுங்கள், இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். உங்க வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை வந்து விட்டால் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு போனில் இருக்கிற எல்லா பாஸ்டர் கிட்டயும், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. போன்ல இருக்கிற எல்லா பாஸ்டர்களுக்கும் போன் பண்ணி ப்ளீஸ் பாரத்தோடு ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க என்று கேட்பார்கள். ஆனா ஜெபம் பண்ணுங்க என்று சொல்றவர் ஜெபிப்பதே கிடையாது, ஜெபிப்பதே கிடையாது. அநேக இந்த ஜெபத்தை பாஸ்டர் கிட்ட, பரிசுத்தவான்கள் கிட்ட, மற்றவங்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டாங்க. சில வாலிப தம்பிமாருங்க தங்கச்சிமார்களை பார்க்கிறேன், வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க தானே ஃப்ரீயா இருக்கிறீங்க, அவங்க கிட்ட குத்தகை விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இடத்துல தனித்து ஜெபிக்கணும். தனித்து ஜெபிப்பதன் மூலம் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களால் பெற முடியும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ நம் வாழ்க்கையிலே நாம் இயேசு மேல நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட போயிட்டு தனிமையாக ஜெபிக்கணும். ஜெபத்திற்கு தடைகளை நாம் எல்லாவற்றையும் எடுத்து போடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை நான் ப்ராமிஸ் பிரைசிங் மீட்டிங்
விடைகால 4:45 மணிக்கு நடத்தத்துக்கு ஆலயத்துக்கு போறேன். நான் 4 மணிக்கு போறேன் சபைக்கு. அப்போ சபை ஒரு ஓலக்கொட்டா. நான் போறதுக்கு முன்னால ஒரு கீஞ்சி போன ட்ரெஸ் சட்டை போட்டுட்டு இருக்கிறவரு அந்த படிக்கட்டுக்கு வெளியே நின்றுட்டு உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆலயத்தை திறக்கிறேன், தோத்திர கொட்டை முடிக்கிறேன், வெளியே வரேன். அப்போ தோற்றத்தில் அருவருப்பாக இருக்கிறவர், தோற்றத்தில் ஏழையாக இருப்பவர் இடத்தில் எனக்கு சொன்னார். இப்பொழுதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. பாஸ்டர், என் மன பாரங்களே, என் மன துக்கங்களே, என் கவலைகளை, வேதனைகளை எல்லாம் அந்த ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர். நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயா போறேன். எத்தனை பேர் அவரை போல நான் என் பாரங்களை, கவலைகளை ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார் என்று உங்களால் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின நற்செய்தி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு மலைக்கு ஏறி போனார். பிதாவுக்கும் இயேசுக்கும் உறவு ஆழமாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிதாவோடு இருக்கிற அந்த உறவை, அவர் அந்த ஆழமான உறவை கட்டி காத்துக்கொள்ள, அந்த உறவிலே வளர, முன்னேற அவர் மலைக்கு ஏறி போனார். உறவை ஸ்ட்ராங் பண்ணிட்ட நீங்க ஜெபிக்கும் போது நேரம் போத்தே தெரியாமல் ஜெபிப்பீர்கள். ஜெபம் பாரமாக நமக்கு தெரியாது. இயேசு மலைக்கு ஏறி போனான்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மலைக்கு ஏறி போனார். பிரியமானவர்களே, நம்முடைய தாழ்வான பகுதியில் இருந்து மகிமையான உன்னதமான ஒரு அனுபவத்துக்கு நாம் ஏறி போனோம். அநேகருடைய வாழ்க்கை ஆரம்ப நிலைமையில ஸ்டக் ஆயிடுச்சு. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் இருக்கிறாங்க. முன்னேறுவதே கிடையாது. தேவத்தினுடைய பாதப்படியில அவர்கள் அமர்வது கிடையாது. தேவனுடைய பாதப்படியில அமர்ந்திருக்கும் போது தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் எழுந்து போவாங்க. தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கும் போது விசுவாசத்தில் இருங்கள். இயேசு பிதாவினுடைய சமூகத்தில் காத்திருக்க, அவர் பாதப்படியிலே அமர்ந்திருக்க, அவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை, வல்லமைகளை அவர் பெற்றுக்கொள்வதற்காக மலைக்கு ஏறி போனார். நான் ஒன்று சொல்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 13 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க 5 அப்பம் 2 மீன் பலுகி பெருகிய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே அங்கு மாபெரும் ஒரு செயலை நான் பார்க்கிறேன். அது என்ன மாபெரும் செயல்? 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. இத அங்கு இயேசுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்க 5000 பேரும் பார்க்கிறாங்க, 5000 மக்களும் பார்க்கிறாங்க. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு எங்கள் வாயையும் வயிற்றையும் இங்கு இருக்கிற இயேசுவால் நிரப்ப முடியும் என்று விசுவாசித்தார்கள். இந்த இயேசு ஒரு மனிதன் அல்ல, தேவனிடத்தில் இருந்து வந்தவர். எனவே அற்புதம் செய்வார் என்று முழுமையாக அந்த இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆகவே புல்தரையிலே எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த புல்தரையில அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஒருவேளை அவர்கள் இப்படி யோசித்திருந்தா, இப்ப 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, இதை வச்சுட்டு அவர் என்ன செய்ய போறாரு, அவரே சாப்பிடட்டும், வாங்கடா பிள்ளைங்களா, வாடா ஃப்ரெண்டு, வாங்க வீட்டுக்கு போலாம் என்று அவங்க உட்காராமல், இயேசுக்கு முன்பதாக அமராமல் போனார்களா? இல்ல பிரியமானவர்களே, அவர்கள் இயேசு முன்பதாக எதிர்பார்ப்பதோடு விசுவாசத்தோடு இவரால் முடியும்,
இவரால் திருப்தியாக நம்மை அனுப்ப முடியும் என்று காத்திருந்தார்கள். நீங்களும் நானும் தனித்து ஜெபித்தால் மட்டும் போதாது, ஜெபத்திற்கு தடைகளை அகற்றினால் மட்டும் போதாது, நாம் தேவ பாதப்படியில் காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும், பெரிய விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். பசி பட்டினி நீங்கணுமா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமா? உங்க ஜீவியத்தில் அற்புதம் அதிசயம் நடக்கணுமா? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்க குறைகள் எல்லாம் நீங்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரின் பாதப்படியிலே நாம் அமர்ந்தால் நாம் குடும்பத்திலே, நாம் வாழ்க்கையிலே கொஞ்சமானது பலிகை பெருகும். தேவ சமூகத்தில் காத்திருங்க. கொஞ்சம் பணம் தான், கொஞ்சம் படிப்பு தான், கொஞ்சம் தான், ஆனால் அது பலிகை பெருகும். டிவிக்கு முன்னாலே உட்காருபவர்கள், ஒரு ஸ்மார்ட் செல்போனுக்கு முன்பதாக உட்காருபவர்கள், ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்பதாக உட்காருவர்கள் ஏன் தேவ பிரசன்னத்தில் பொறுமையாக விசுவாசத்தோடு உட்காருவது கிடையாது? நான் துயரத்தோடு ஒண்ணு சொல்லட்டுமா? சபையில் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புவார்கள், ஆனால் தேவ பயத்தோடு பக்தியோடு தேவ செய்தியை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தி எழுந்து வெளியே போவாங்க. காரணம், அவங்க பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இல்லை, வேத வசனத்தோடு இணைந்து இல்லை. வெறுப்பு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு தேவ பாதத்தில் அமர்ந்து அவர் ஜெபிக்கிறார். இந்த சீஷர்கள் கடலிலே தடுமாறுகிறார்கள் என்பதை அவர் அறிந்தார். கவனித்தீர்களா? தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால், காத்து கொண்டிருந்தால், பரலோகத்திலிருந்து பதில் வரும், பரலோகத்திலிருந்து வரங்கள் வரும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் மற்றவர்கள் படுகிற வேதனைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் உங்க குடும்பத்திலே, உங்க தொழிலிலே, உங்க வியாபாரத்திலே, உங்க உறவுகளே நடப்பது என்ன என்பதை உங்களால் அறிய முடியும். அநேகர் என்னிடத்துல சொல்லுவாங்க, அவங்களை பத்தி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல பாஸ்டர், என் பிள்ளைகளை பற்றி ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்லட்டும், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் பாதப்படியிலே காத்திருந்த இயேசுவுக்கு சீடர்கள் அங்கு வேதனை அடைவதை அவர் உணர்த்தினார். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்க தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருங்கள். திருமறையை உங்களுக்கு போதிப்பார், திருமறையை உங்களுக்கு போதிப்பார். மற்றவருடைய வேதனையை அறிந்த நீங்கள் இப்பொழுது உதவி செய்வீர்கள். எப்படி சொல்லிட்டோம்? பாதப்படியில காத்திருக்கிறார். சீடர்கள் நடுக்கடலிலே உபத்திரப்படுகிறார்கள், கதறுகிறார்கள். இதை அறிந்தார். அதை அறிந்த பிறகு உதவி செய்ய புறப்படுகிறார். கவனியுங்கள், நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே அவருடைய பாதப்படியில அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது மற்றவர்களுடைய வேதனையை சொல்லுவார், மற்றவர்களை குறித்து புரிந்து கொள்ள உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பவரை தருவார், வேதத்தை என்னுடைய ஆழமான கருத்துக்களை உங்களுக்கு போதிப்பார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்ய உங்களை தூண்டுவார். நான் எப்படி மற்ற உதவி செய்யணும்? அக்கிரமக்காரருக்காக நாம் ஜெபிக்கணும், அதுவே பெரிய உதவி. இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், அதுவே பெரிய உதவி. இந்த தேசத்தை அரசாளிகள் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், அதுவே பெரிய உதவி. மற்ற எல்லாருக்காக தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புக்காக ஜெபிக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த சபைக்காக, போதகருக்காக ஜெபிக்கணும்.
மிஷனரிகளுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறார்கள். வியாதி உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். இயேசுதான் நமக்கு ஜெபத்தின் முன்மாதிரி. நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், தனித்து ஜெபிக்க வேண்டும், ஜெபத்திற்கு தடைகளை அகற்ற வேண்டும். நாம் பாதப்படியிலே காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு பொறுமையோடு. அப்பொழுது மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு பிறகு, ஐயோ அவன் வியாதியோடு இருக்கிறானே, நம்மால 1000-2000 ரூபாய் கொடுக்க முடியாட்டோ நம்மால் வீட்டில் இருந்து ஜெபிக்க முடியும். அந்த ஜெபம் அவர்களை தாங்கும். அந்த ஜெபம் அவர்களை தாங்கும். தயவு செய்து எல்லாரும் நெடுமுழங்கால் நில்லுங்கள். வருகிற இனி சம்பவிகளுக்கு தப்பன, அதுக்கு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணல தப்ப முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை சமீபமாகிவிட்டது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்கு ஜெபிக்கணும். நாம ஜெபம் பண்ணல நாம் பாத்திரவான்களாக நிற்க முடியாது.